சார் ஜாதகத்துல சேரவே கூடாத கிரகம் ஏதாச்சும் இருக்கா? பாத்தீங்கன்னா சிவராஜ யோகம்னு ஒண்ணு இருக்கும். சிவம் அப்படிங்கிறது வந்து சூரியன், ராஜ அப்படிங்கிறது குரு. இப்ப குருவும் சூரியன் நினைக்கிறப்ப பெரிய பவர்ஃபுல்லான ஆளா வருவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான அமைப்பு சிவராஜ யோகம். அதே மாதிரி குருமங்கள யோகம்னு ஜோசிக்காரங்க சொல்லுவாங்க. குருமங்கள யோகம்னா மங்களம்னா செவ்வாய், குருனா குரு. குருவும் மங்களனும் சேர்ந்தால் வழக்குகள் வருவதற்கு அதுதான் காரணம். அதே போல ஒரு ஜாதத்துல சனியும் ராகும் சேர்ந்திருந்தா அவருக்கு நிறைய பணங்கள் வரும். சில நேரத்துல வந்து வலுப்பு, நரம்பு பிரச்சனை, மனம் சார்ந்த விஷயங்கள், தொந்தரவுகள், ஆக்சிடென்ட் ஆகிறத கொடுக்கும். ஃபுல் ஆன் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம்ம தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை பார்த்துட்டு வரோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, சார் ஜாதகத்துல சேரவே கூடாத கிரகம் ஏதாச்சும் இருக்கா? இந்த ரெண்டு மட்டும் சேர்ந்துடக்கூடாது சார், இந்த மூணு மட்டும் சேர்ந்துடக்கூடாது சார், இது மட்டும் சேர்ந்துடக்கூடாதுன்ற மாதிரி ஏதாச்சும் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா தோஷம், ராகு வந்து 1ல இருக்கக்கூடாது, 2ல இருக்கக்கூடாது, 7ல இருக்கக்கூடாது, 8ல இருக்கக்கூடாதுங்கிறாங்க. 2, 4, 7, 8, 12ல செவ்வாய் இருக்கவே கூடாதுங்கிறாங்க. சந்திரனும் சனி ஜெயிச்சுன்னா புணர்ப்பு தோஷம், ஐயோ ஆகவே ஆகாதுங்கிறாங்க. இது மாதிரி ஏதாச்சும் காம்பினேஷன் இருக்கா? அப்படி காம்பினேஷன் இருந்தா அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது? இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் மக்களுக்கு இருக்கு. அப்ப சேரக்கூடாத ஜாதகம், சேரக்கூடாத கிரகங்கள் அப்படின்னு எதுவுமே இல்லை. எல்லா கிரகங்களுக்கும் ஒரு நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஜோசிக்காரங்களுடைய வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா சிவராஜ யோகம்னு ஒண்ணு இருக்கும். சிவராஜ யோகம்னா பேரே கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு இல்லைங்களா? நல்லா ஒரு மாதிரி மங்களகரமா இருக்கு. சிவராஜ யோகம். சிவம் அப்படிங்கிறது வந்து சூரியன், ராஜ அப்படிங்கிறது குரு. சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தா அந்த யோகம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இணைதல்னு அர்த்தம், சேர்ந்திருத்தல்னு அர்த்தம். அப்ப சிவராஜ யோகம்னோடனே நம்மளால யோகம்னு உடனே அது அதிர்ஷ்டம், ஃபார்ச்சூன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. யோகம்னா ஜோசியத்துல சமஸ்கிருதத்துல இணைதல்னு அர்த்தம். அப்ப 2 கிரகங்கள் இணைந்திருந்தால் அதுக்கு யோகம்ன்ற பேர். அப்ப குருவும் சூரியனும் இணைஞ்சிருந்தா அது பேர் சிவராஜ யோகம் கூப்பிடுறாங்க. அப்ப குருவும் சூரியன் இணைகிறப்ப பெரிய பவர்ஃபுல்லான ஆளா வருவாருன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான அமைப்பு சிவராஜ யோகம் தான். அப்போ ஒருத்தர் ஜாதத்துல சிவராஜ யோகம் இருந்தா அவருக்கோ இல்லைன்னா அவங்க அப்பாவுக்கோ இல்லைன்னா அவங்க வீட்டுல முக்கியமான நபருக்கோ ஹார்ட் அட்டாக் வந்து தவறிடுவாங்க. அல்லது இந்த ஜாண்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்கள் வந்துடும். பால்பிட்டேஷன் சொல்லப்படக்கூடிய இதய படபடப்பு, இதயம் சார்ந்த தொந்தரவுகளை கொடுத்துட்டே இருக்கும். அப்ப இது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா நல்லா இல்லாம கூட இருந்திருக்கலாம், இப்படி கெடுக்காம இருக்கலாம்ல ஒரு கிரகம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்க வேண்டியது. அதே மாதிரி குருமங்கள யோகம்னு ஜோசிக்காரங்க சொல்லுவாங்க. குருமங்கள யோகம்னா மங்களம்னா செவ்வாய், குருனா குரு. குருவும் மங்களனும் சேர்ந்தா பெரிய யோகம். குருமங்கள யோகம்ங்கிறது மிகப்பெரிய ரொம்ப சூப்பர் யோகம் சொல்லுவாங்க. குருவும் மங்களனும் சேர்ந்தால் வழக்குகள் வருவதற்கு அதுதான் காரணம். ஒருத்தருக்கு கோர்ட்டு கேஸ், டிவோர்ஸ் கேஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அவருடைய ஜாதகத்துல குருமங்கள யோகம் இருக்கணும். அப்ப குருவும் செவ்வாயும் 1, 5, 7, 9 மாறி மாறி 1க்கு 1, 1, 5, 7, 9 உட்காந்தா குருமங்கள யோகம் சொல்றோம். அப்ப அது சரியில்லாத இணைவு. ஆனா குருமங்கள யோகத்துக்கு பாசிட்டிவ் இணைவுகள் இருக்கு. அதே போல ஒரு ஜாதத்துல சனியும் ராகும் சேர்ந்திருந்தா அவருக்கு நிறைய பணங்கள் வரும், நிறைய வழியில பணங்கள் வரும். பேசிவ் இன்கம் சொல்றோம் இல்லைங்களா? உழைக்காமே காசு வருது, தண்டமா உட்காந்துட்டு காசு வரதெல்லாம் இருக்கு இல்லையா? நிறைய பிசினஸ், அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் சனி ராகு காம்பினேஷன். ஆனா சனி ராகு காம்பினேஷன்ங்கிறது சில நேரத்துல வந்து வலுப்பு, நரம்பு பிரச்சனை, மனம் சார்ந்த விஷயங்கள், தொந்தரவுகள், ஆக்சிடென்ட் ஆகிறத கொடுத்துரும். அப்ப குருச்சந்திரன் வந்து என்ன சொல்றாங்கன்னா கஜகேசரி யோகம் சொல்றாங்க. கஜகேசரி யோகம் பெருசா பேசுவாங்க எல்லாம் ஜோசிக்காரங்க. அப்படி பாத்தீங்கன்னா அடிக்கடி அவமானப்படுறது, குழந்தையில இருந்து தாத்தா பாட்டி வீட்லயே வளர்றது, ஹாஸ்டல்ல வளர்றது, ஒரு சிங்கிள் சைல்டு, சிங்கிள் பேரண்டாவே வளர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் குருச்சந்திரன் யோகம். இப்ப நான் சொன்னது பாசிட்டிவ். அவங்க ஜோசிக்காரங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே பெரிய நெகட்டிவாவே சொல்றீங்களா சார் நீங்க? ஆனா அவங்க பாசிட்டிவ் ரெண்டுமே நடக்கும். இப்ப பிரம்மகத்தி தோஷம்னு சொல்றாங்க. அது தோஷம்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. குருவும் சனி சேர்ந்தா பிரம்மகத்தி தோஷம் சொல்லுவாங்க. ஆனா குருவும் சனி சேர்ந்தா அவர் லைஃப்ல வந்து ஒரு சொசைட்டில ஒரு பாப்புலரான அல்லது 4 பேர் மதிக்கத்தக்க ஒரு நபரா மாறிடுவாரு. அப்ப இது பாசிட்டிவாக நடக்குது இல்லையா? அப்ப எது என்னென்ன பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பேசிக்கிட்டே போலாம். இருந்தாலும் நான் சில தகவல் சொல்றேனே. சனியும் செவ்வாயும் சேர்ந்திருந்தா உங்களால எந்த விஷயத்தையுமே ஆரம்பிக்கிறப்பெல்லாம் சூப்பரா தாயா இருக்குது, ஸ்டார்டிங்லாம் நல்லா தாயா இருக்கு, பினிஷிங் சரியில்லையப்பான்ற மாதிரி எல்லா வேலையும் சூப்பரா ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த செட்டு போடணும், இந்த கேமரா எடுக்கணும்னா பல்புகள்லாம் வாங்கி கேமராலாம் வச்சு எல்லாம் பண்ணி வச்சுட்டு கடைசியில வந்து பேட்டரி சார்ஜ் போடா விட்டா எப்படி இருக்கும்? இது மாதிரி தான் வந்து சில வேலைகள் நடக்கும் வாழ்க்கை ஃபுல்லா. அப்ப எல்லா வேலையிலும் இதே மாதிரியே இழுத்துக்கிட்டே போகும். எல்லா வேலையும் முக்காவாசி முடிஞ்சிடும். அந்த கடைசியில காவாசி வேலை தான் 5 வருஷம் நடக்கும். நிறைய பேருக்கு வீடெல்லாம் கட்டிடுவான், கட்டிட்டு அந்த எலக்ட்ரிக்கல் வயரிங் கொடுக்குற எலக்ட்ரிஷியனோட சண்டையாகி போயிடும். அவனோட சண்டையாகி கோர்ட்ல கேஸ் ஆகி விட்டு குத்தாகி போய் வீடு உள்ள இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறோம், எதுவுமே முடிக்கல சார். அப்ப இவங்களை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்த ஜாத்தை பார்த்து கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா உங்க வீட்டுல மணிகண்டன், சுப்பிரமணி, வேலு, ராஜேந்திரன், முருகேசன்,
இந்த மாதிரி பேரு யாருக்காச்சும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஜாதத்துல சனி செவ்வாய் இணைஞ்சிருக்குன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கை முழுவதும் இதேதான் பஞ்சாயத்து. யாரெல்லாம் செல்ல தூக்கி போட்டு உடைக்கிறீங்களோ அவங்க குடும்பத்துல ஃபுல்லா சனி செவ்வாய் பிரச்சனை. யாருக்கெல்லாம் வந்து ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லி போறீங்க, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போறீங்க, அப்படியே மெதுவா பூதகரமா வெடிச்சு சரக்க போட்டு வந்து எவனாச்சும் ஒருத்தனை கெட்ட வாரத்தில் திட்டி அடிச்சு சண்டையாகி குடும்பமே கும்மி அடிக்கிற மாதிரி ஆயிரம் கடைசியா ஒரு ஃபங்க்ஷன். எல்லா ஃபங்க்ஷனும் இப்படித்தான் முடியும். இந்த மாதிரி இருக்கவங்களுடைய குடும்பம் எல்லா குடும்பத்திலையும் சனியும் செவ்வாய் இருக்கும். அப்ப இது நல்லதா கெட்டதா நீங்க தான் டிசைட் பண்ணீங்க. அப்ப கெட்டது நல்லதுன்றதெல்லாம் கிடையாது. ஆனா சனி செவ்வாய் என்னத்துலன்னா மெடிக்கல் படிக்கிறவங்க அந்த குடும்பத்துல நான் சொன்ன சுப்பிரமணி, மணிகண்டே, வேலு இந்த மாதிரி பேர்ல ஒரு ஆள் மெடிக்கலுக்கு போவான், இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் மோட்டார் லைன்ல இருப்பான். இதுல வந்து அவனுக்கு பெனிஃபிட். அவனுக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருப்பான், ஆள் பாக்குறதுக்கு வாட்ட சாட்டமா இருப்பான், எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த மாதிரி விஷயத்துல பாசிட்டிவ். அப்ப இது பாசிட்டிவா நெகட்டிவான எல்லாத்துலயுமே இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஜாதத்துல சூரியனும் சனியும் சேருது அப்படின்னா சூரியன் சனி சேர்க்கைங்கிறது வந்து பவர்ஃபுல்லான சேர்க்கை. நிறைய பொலிட்டீசியன் ஜாதத்துல சூரியன் சனி சேராம அவங்களால பொலிட்டீசியன் ஆகவே முடியாது. ஆனா சூரியன் சனி சேர்ந்துருந்துச்சுன்னா அந்த ஆள் வந்து எதையுமே உருப்படியா செய்ய மாட்டான். இதுல ஒரு கை வைப்பான், அதுல ஒரு கை வைப்பான், அதுல ஒரு கை வைப்பான். எதையுமே வந்து பினிஷிங் கரெக்டா முடிக்கிறது. பினிஷிங்ன்றது வந்து சனி செவ்வாய்ங்கிறது பினிஷிங் சரியில்லைப்பான்றது. இது வந்து பாதி போறப்ப இந்த பக்கமா சேவிங் பண்ணி இந்த பாதி மீசை வரும்போதெல்லாம் எந்திரிச்சு உதறி விட்டு கிளம்பி போயிடுறது. ஒரு படத்துல ஏதோ ஒரு படத்துல மீசையை எடுத்துட்டு போய் சண்டைக்கு போடுவார்ல, அது மாதிரி எந்த வேலையும் முழுசா முடிக்காம பாதி பாதியில விட்டுறது. இதே அமைப்பு தான் குரு சுக்கிரன். குரு சுக்கிரனை வந்து என்ன சொல்றாங்கன்னா அது பவர்ஃபுல்லான யோகம். நிறைய தனயோகம், மகா தனயோகத்துல குரு சுக்கிரன் நினைவு இருக்கு. ஆனா குரு சுக்கிரன் இருக்கவங்க பாத்தீங்கன்னா படிப்புல பிரேக், லவ்ல பிரேக், வேலையில பிரேக், பினான்ஸ்ல பிரேக், வீட்டை கட்டி பிரேக், எதை எடுத்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா விட்டு போயிடுவாங்க. அப்ப இது ஒரு இணைவு. இது மாதிரி நிறைய. அப்ப குரு சந்திரன் நம்ம பேசியாச்சு. அடுத்து சந்திரனும் செவ்வாயும் இருப்பது மெடிக்கல் போவாங்க, மெடிசன்ல ஒர்க் பண்ணுவாங்க, டிரான்ஸ்போர்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க, ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல இருப்பாங்க, அதுல நல்ல வருமானம் வரும், நல்ல நாலேஜா இருப்பாங்க. ஆனா எப்பயுமே வந்து மன அழுத்தம் இது மாதிரி பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். அப்ப இந்த கிரகங்கள் இணைவது அப்படிங்கிறது நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டையுமே ஜோசிகாரங்க எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க? ஒரு ஜோசிகார்ட்ட போனீங்கன்னா அவர் முதல்ல பாக்குறது ஜாதகத்தை திறந்து வச்சுட்டு எந்த கிரகம் பவர்ஃபுல்லா இருக்கு. பவர்ஃபுல்லா இருக்குன்னா என்ன மீனிங் அப்படின்னா ஆட்சியா இருக்கா, உச்சமா இருக்கா, நீசமா இருக்கா, வக்ரமா இருக்கா, பரிவர்த்தனையா இருக்கான்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதற்கடுத்து அவர் என்ன பார்ப்பாருன்னா ஏதாச்சும் ஒரு கட்டத்துல 2-3 கிரகங்கள் சேர்ந்திருக்கான்னு பார்ப்பாரு. ஏன்னா அதுதான் லீடு ஜோசிகாரங்களுக்கு. அப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே அந்த கட்டங்களுடைய இணைவை வைத்து தான் சொல்றோம். அப்ப எந்த ஜாதக இணைவு, எந்த கட்டத்துல இருக்கக்கூடிய கிரக இணைவு ஒரு நெகட்டிவோ பாசிட்டிவோ செய்யினா ரெண்டுமே அது செய்யும்ன்றதை புரிஞ்சுக்கணும். அப்ப நிறைய கிரகங்கள் இணைஞ்சிருக்கு சார். ஒருத்தர் ஜாதத்துல பார்த்தேன், அது என்னன்னே தெரியல சார், எல்லா கட்டமும் எம்டியா இருக்கு. ஒரு கட்டத்துல ராகு இருக்கு, அதுக்கு 7வது கட்டத்துல பாத்தீங்கன்னா கேதுவோட சேர்ந்து மீதி 7 கிரகங்கள் சேர்ந்து கூடி கும்மி அடிச்சு கட்டத்துக்குள்ள இடமே இல்லாம பிதுங்கி வெளியே வந்திருக்கு சார் கிரகங்கள்னா. அவங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும், ஆனா எதுவுமே கிடைக்காதுன்ற மாதிரி எல்லாமே. நான் அவர்கிட்ட போய் சில பேர்கிட்ட பாத்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சார் நான் ஒரு செல்போன் வாங்கினேன் சார், அதுல ரிங்டோன் கொடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்து தரேன்னு சொல்லி வாங்குவாரு. எல்லா நாலேஜும் தெரியும். செல்ல ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கூட கழட்டுற அளவுக்கு ஆள் அவரு. வண்டியை கொடுத்தா அதை கழட்டுவாரு, பேனாவை கொடுத்தா அதை கழட்டுவாரு, கேமரா கொடுத்தா அதை கழட்டுவாரு, ஃபேனை கொடுத்தா அதை கழட்டுவாரு, எதை கொடுத்தாலும் கழட்டுவாரு. அந்த ஆள்கிட்ட நீங்க என்னத்தை பத்தி பேசினாலும் அதுக்கு பதில் சொல்லுவாரு. ஆனா பெரிய நாலேஜ் ஆனால் கையா இருப்பாரு. இந்த ஐடியா மணின்னு ஒரு இடத்துல கவுண்ட் பண்ணிருக்கான் பாத்தீங்கன்னா அவன மாதிரியே இருப்பாரு. அவர் எந்த ஃபீல்டை பத்தி பேசினாலும் நாலேஜ் பாரு. ஆனா அவர்கிட்ட என்ன வேலை பாக்குறீங்க, வேலை எல்லாம் சுத்தி இருப்பாரு. ஓகேங்களா? அப்ப என்னன்னா இவருடைய அந்த ஓவர் நாலேஜ்னாலே எதுலயுமே உருப்படாம போறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் அந்த நிறைய கிரகங்கள் சேர்ந்திருக்கு. அதனால நிறைய கிரகங்கள் சேர்ந்திருந்தா நிறைய நாலேஜ் இருக்கும். நிறைய நாலேஜ் இருந்தாலும் எங்கேயும் வேலை பார்க்க முடியாது இல்லையா? இவன்ட்ட நான் என்னத்தை வேலை பார்க்கறது? இவன்லாம் ஒரு ஆளு, இந்த நான்லாம் இந்த இப்படி பொடிப்பெல்லாம் சுத்தி இருந்தான் ஊருக்குள்ள, இவன்ட்டெல்லாம் நான் வேலை பார்க்கறதான்ற மாதிரி கொழுப்பான வேலை பார்க்கறாங்க. இந்த மாதிரி அமைப்புகள் நிறைய கிரகங்கள் ஒன்னா இருக்கிறது. இப்ப நிறைய கிரகங்கள் ஒன்னா இருந்தா அது கொஞ்சம் சிக்கலான ஜாதகம். நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருந்தால் கொஞ்சம் சிக்கலான ஜாதகம். நிறைய கிரகங்கள் ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் 5, 7, 9ல நிறைய கிரகங்கள் கூடியிருந்தா சிக்கலான ஜாதகம். அப்ப பாசிட்டிவும் அதுதான். அப்ப பொதுவா பார்க்கும் பொழுது ஒரு கிரகத்தினுடைய பாசிட்டிவ் அப்படிங்கிறது தொழில், அதுதான் வருமானம், அதுதான். நெகட்டிவ்னு பாக்குறப்ப உடல் நோய், உறவுகளை காலி பண்ணும். இந்த 2 விஷயங்களையும் மனசுல வச்சுட்டு ஒரு ஜாதகத்தை பார்த்தோம்னாலும் எல்லாமே உங்களால புரிஞ்சுக்க முடியும். எனவே ஒரு ஜாதகத்தில் நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம்னு எதையும் நம்ம வகைப்படுத்தி பிரிச்சிட முடியாது. ஜாதகத்தை வச்சு பார்க்கறது இல்லாம அந்த ஜாதகருடைய முன்னோர்களுடைய நிலையை நம்ம கருத்துல கொண்டு பார்க்கணும். பொதுவாக ஒரு மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை வரக்கூடாதுன்னா இந்த செவ்வாய் பிரச்சனை வரக்கூடாது. செவ்வாய் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் வழக்குகள் இழப்புகளை கொடுக்கும். அடுத்து இந்த கிரகங்கள் வக்ர கிரகங்கள் எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் அந்த கிரகங்களுடைய இழப்புகளை கொடுக்கும். இந்த விஷயங்கள் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு மட்டும் ஒரு ஜாதத்துல இல்லாம இருந்தா அவருக்கு மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் இருக்கிறது, நார்மலான லைஃப் வாழ்றாரு அப்படிங்கிற அடிப்படையோட இன்னும் நிறைய தகவலுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடன் ராஜன் அடிக்காப்பா.